ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிதேவதை இருக்கிறது போல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிதேவதை உண்டு. இந்த தெய்வத்தை தொடர்ந்து வணங்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த காணொளியில முதல் 9 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதை யார் அப்படின்னு பார்க்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 18 நட்சத்திரங்களுக்கும் அடுத்த 2 காணொளிகளில் பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வேதகால தேவதை இருப்பாங்க. அதன் பிறகு காலப்போக்கில் மக்கள் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரபலமான வழிபாட்டு தெய்வத்தை அந்த நட்சத்திரத்தோடு இணைச்சதா சொல்லப்படுது. இந்த காணொளியில ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த 2 தேவதைகளையும் பார்க்கலாம். முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அஸ்வினி குமாரர்கள் மற்றும் சரஸ்வதி தேவி. இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்திற்கு யமதர்மராஜா மற்றும் துர்க்கையம்மன். மூன்றாவது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அக்னி பகவான் மற்றும் முருகப்பெருமான். நான்காவது நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்திற்கு படைப்பு கடவுளான பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணு, குறிப்பா கிருஷ்ணர். ஐந்தாவது நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் மற்றும் பார்வதி தேவி. ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ருத்ரன் மற்றும் சிவபெருமான். ஏழாவது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திற்கு தேவர்களினுடைய தாயாகிய அதிதி மற்றும் ஸ்ரீராமர். எட்டாவது நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்திற்கு தேவர்களினுடைய குருவாகிய பிரகஸ்பதி மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி. ஒன்பதாவது நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்திற்கு விஷ்ணு பகவானினுடைய படுக்கையான ஆதிசேஷன் மற்றும் மாரியம்மன்.